பொதுவாவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்னு" சொல்லுவாங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அதாவது அகம்ங்கிறது உள்ள இருக்கு. அது எப்படி இருக்கோ வெளிய தான் தெரியும் அப்படிம்பாங்க. அதாவது என்ன அப் கரெக்ட்டா சொல்லலாம் அப்படின்னா, ஒருத்தர் வந்துட்டு உலகத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனிநபர் தான். ஒருத்தரோட மூஞ்சி பார்த்தா இன்னொருத்தரோட மூஞ்சி ஒரே மாரி இருக்கும். ஆனா அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியான நபர்கள். இப்ப அகம் எப்படி இருக்கோ, முகம் அப்படித்தான் இருக்கு. இப்ப நம்ம முகத்த வச்சு எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். இப்ப உலகத்துல லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் இருந்தாலுமே ஒவ்வொருத்தரோட முகம் ஒவ்வொரு மாரி வேறுபட்டிருக்கு. அவங்களுடைய கை ரேகை மாறுது, கண்கள் மாறுது, மூக்கு மாறுது, காது மாறுது, உதடு மாறுது. ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். கை ஒரு மாரி இருக்கும், கால் ஒரு மாரி இருக்கும். அதாவது அமைப்புகள் வந்து ஒவ்வொன்லயும் ஒரு வித்தியாசம். எல்லாமே யூனிக்னெஸ் தான். இப்ப இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் தனித்தனியானவர்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னா, அப்போ ஒவ்வொருத்தரோட கேரக்டர் ஒவ்வொரு மாரி இருக்கும். ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா, 1000 பேரோட கேரக்டர் 1000 மாரி இருக்கும். 1000 பேருக்கு நோய் இருக்கு அப்படின்னா, 1000 வியாதிகள் 1000 மாரி இருக்கும். அப்ப அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிறது என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அகத்துல நமக்கு தெரியுது. அதான முகமா தெரியுது. அப்ப நம்ம முகத்துல தெரியக்கூடிய எல்லாருமே வித்தியாசமா இருக்கிறோம். எல்லாரும் தனிப்பட்ட தனிப்பட்ட நபர்களா இருக்கிறோம். இப்ப என்னன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விஷயம் ஒரு கணவர் இருக்கார், மனைவி இருக்காருன்னா, கணவருக்கு பிடிக்கிறதா மனைவிக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது. மனைவிக்கு பிடிக்கிறதா குழந்தைகளுக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது. குழந்தைகளுக்கு பிடிக்கிறதா அம்மாவுக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது. அம்மாவுக்கு பிடிக்கிறதா என்ன பண்ணா தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு பிடிக்கணும். குழந்தை எதுவுமே அப்படி கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனி நபர்கள். எல்லாரும் நம்ம எல்லாம் ஒரே மாரி இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒத்துக்கலாங்க. எல்லாத்துக்கும் என்னன்னா ஒரே மாரி டேஸ்ட் பிடிக்கும். ஒரே மாரி கேரக்டர் இருக்கும். ஒரே மாரி என்ஜாய்மென்ட் இருக்கும். ஒரே மாரி பழக்கவழக்கங்கள். இது மாரி ஒவ்வொன்னும் ஒரே மாரி இருக்கும். அப்படி ஒவ்வொருத்தரும் தனித்தனியான நபர்கள். இதுதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னா, அதாவது அகத்துல இருக்கிறது முகத்துல தெரியுது. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனித்தனியான கேரக்டர். லட்சம் பேர் கோடி பேர் கோடி கேரக்டரா இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனி. ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவர்கள். அப்போ ஒருத்தருக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அப்படின்னா, அதே வாழ்க்கை இன்னொரு செட் ஆகும்னு சொல்ல முடியாது. இப்ப எனக்கு ஒரு வாழ்க்கை அமையப்பட்டிருக்கு. இதே வாழ்க்கை மத்தவங்களுக்கு அமையணுங்கிறது கட்டாயம் கிடையாது. அதேபோல ஒருத்தருக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அந்த மாரி நான் வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறது கட்டாயம். ஏன்னா, அது அவருக்கு உண்டான உலகம், அவருக்கு உண்டான வாழ்க்கை, அவருக்கு உண்டான கேரக்டர், அவருக்கு உண்டான தனித்துவம். இப்ப நமக்குன்னு ஒரு தனித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்ப இந்த நேரத்துல என்ன பிரச்சனை ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம், அவருக்கு குடுக்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேணும்னு நம்ம நினைக்கும் பொழுது, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு, நமக்கு குடுக்கப்பட்ட அந்த தனித்துவத்த நம்ம இழக்கிறோம். இன்னும் சொல்லப்போனா, இப்ப நம்ம ஒரு கணவன், மனைவி இருக்காங்கன்னா, ஒரு மனைவி வந்து இன்னொருத்தர பத்தி புகழ்ந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். இல்ல ஒரு குழந்தை வந்து இன்னொருத்தர பத்தி தன்னுடைய பிள்ளை மத்தவங்களுடைய ஒருத்தர பத்தி பெருமையா சொல்றாங்க அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது அந்த நேரத்துல அந்த தாய் தந்தைக்கு என்ன வேணும், நம்ம குழந்தைய இவ்வளவு பாசமா வளர்க்குறோம். அவங்க அவங்க மேல சிறப்பு சொல்றாங்களே அப்படிங்கிற மாரி தான் வரும். இப்போ மனைவி வந்துட்டு தன்னுடைய கணவர்ட்டயோ, கணவர் தன்னுடைய மனைவிட்டயோ யாரையாவது பத்தி சொல்ல இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு என்ன மனசுல வரும்னா, என்ன பத்தி இது பண்றாங்களே. இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்றேன். இதுல நமக்கு என்ன மெசேஜ் கிடைக்குது அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு குடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையோ, ஒரு தனி தனி சிறப்புகளையோ, தனி பண்புகளையோ, அவங்களுக்கு குடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையோ நம்ம பொறாமைப்படுறோம். இல்ல அது மாரி ஆகணும்னு நினைக்கிறேன்னா, கண்டிப்பா அப்படி ஆக முடியாது. ஒவ்வொருத்தரும் தனித்தனி. அவருக்கு இயற்கை கொடுக்கப்பட்டுருச்சு. அத நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா என்னன்னா, இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்டத, இயற்கை நமக்கு கொடுக்கப்பட்டத நம்ம நிராகரிக்கிறோம். அல்லது அத தாழ்வா நினைக்கிறோம்னு அர்த்தம். அதனால வந்துட்டு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய அகம் எப்படி இருக்கும், முகம் அப்படி இருக்கு. ஒவ்வொருத்தரும் தனித்தனியானவர்கள், ஒவ்வொருத்தரும் தனித்தனியான உலகம், ஒவ்வொருவரும் தனிப்பட்டவர்கள். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒவ்வொருவரும் தனித்தனியானவர்கள். நமக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சோ, அத போதுமாக்கி பொறுமையா இருந்தோம்னு சொன்னா சிறப்பா இருக்கும்.